எல்லோருக்கும் வணக்கம். எங்களோடு பயணித்த ஒரு சக நடிகனின் மறைவு மிகுந்த வருத்தத்தை உண்டாக்குது. நான் அவங்க கூட கிட்டத்தட்ட வாட்டக்குடி இரணியன்லேருந்து கூட காம்பினேஷனில் நடிச்சிட்டு இருக்கேன். அவன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் ஒன்று ரெண்டு சொல்லணும் அப்படின்னா, ஷூட்டிங் நேரத்தில் நேரம் தவறாமல் வரணும்னு ஆசைப்படுவான். இப்போ நீங்கள் காலைல இப்போ 9 மணிக்கு நீங்கள் வரைச்சிக்கோன்னா 8:45 அங்கே இருப்பான். இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு படத்துடைய பூஜையில் அப்படி தான் வந்திருந்தான். 9 மணிக்கு பூஜைன்னு சொல்லியிருந்தாங்க, 8:45 அங்கே உட்காந்துருந்தான். அவனுடைய நேரம் தவறாமை கொண்டாமைட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட கடைசி நேரத்தில் தான் உயிரோடு இருக்கிற வரை ஓடிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அது அவனுக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும், பட் இருந்தாலும் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அந்த ஆசை அவனுக்கு நிறைவேறிச்சு, அவளை தான் சொல்லலாம். இதை தாண்டி அவன் தன்னால் முடிஞ்ச வரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருக்காவது உதவி செய்யணும், அந்த அந்த மனசு அவனுக்கு இருந்தது. தன்னால் என்னென்ன உதவி செய்யணுமோ அந்த உதவியை கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் அப்படின்னு சொன்னோம். இந்த நேரத்தில் மீடியாவுக்கு நான் ஒரு சின்ன செய்தியாக தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நடிகர்கள் எல்லாரும் பல்லாக்கில் தான் வருவாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் எல்லா நடிகர்களும் பல்லாக்கில் வருவதில்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வீடு கூட அவனுக்கு வாடகை வீடு தான். இது வரைக்கும் அவன் எவ்வளவோ படங்கள் நடிச்சிருக்கான், யாராரு கூடயே நடிச்சிருக்கான். பட் இருந்தாலும் தனக்குன்னு எதுவும் 10 பைசா சேர்த்து வைக்காத ஒரு மனிதன். அது இயற்கையோ செயற்கையோ நடந்தது. அதனால் அவனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், அவன் உயிரோடு இருந்தால் தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அந்த உதவியை உங்களுக்கு உண்மையிலேயே அவருடைய நிலைமையை கண்டறிந்து செய்ய வாய்ப்பு கிடைத்தால் செய்யுங்கள், செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னை போன்ற சக நடிகரனுடைய ஆசை. ஏன்னா அவன் பெருசாக சொத்து சேர்க்கலை, பட் கடைசி வரைக்கும் தன் இயங்கி கொண்டே இருக்க வேண்டும் ஆசைப்பட்டான். எங்கேயோ ஸ்ரீலங்காவில் பிறந்து எங்கெங்கேயோ அடிபட்டு அவன் குழந்தைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே, கூட பிறந்த அக்கா தங்கச்சி மேலே, கூட நடிக்கிற சக நடிகர்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகன். அவனுடைய இழப்பு எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய காமெடி திரைத்துறை நண்பர்களுக்கு மிகுந்த இழப்பாகத்தான் நினைக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அவருடைய உண்மை நிலைமையை கண்டறிந்து அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அவன் உயிரோடு இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அதை முடிந்தவரை நீங்கள் செய்தால் அவனுக்கு நீங்கள் செய்த உதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.